தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சாட்டிஸ்ஃபையிங் காட், திருப்தியாக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 14:29. லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பதயசியும் திக்கட்டும் உதயம் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை எல்லா காரியத்திலும் திருப்திப்படுத்துகிறவர். நம்மை திருப்திப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் பொருளாதாரத்திலே திருப்திப்படுத்துகிறவர், எல்லா காரியங்களிலும் திருப்திப்படுத்துகிறவர். ஆனா மனுஷனுக்கு தான் திருப்தி கிடையாது. பிரியமானவர்களே, நெகேமியா 9:25 சொல்கிறது, அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உன்னுடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை எதிலே கர்த்தர் திருப்தியாக்குகிற தேவன்? நம்மை உணவினால் திருப்தியாக்குகிற தேவன். புசித்து திருப்தியாகி கொழுத்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மத்தேயு 14:20 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 22:26 சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 132:15 அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் உணவு, அப்பம் என்று சொல்லும்போது உணவு, அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவேல் 2:26 நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. சம்பூர்ணமாய் சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். கிறிஸ்தவங்க நல்லா சாப்பிடணும். ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லதுதான், ஆனா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம சரீரத்துல ஆரோக்கியம் இருந்தாதான் நம்ம ஆண்டவருக்காக உழைக்க முடியும். அன்புக்குரியவர்களே, நம்மை உணவினால் திருப்தியாக்குகிறவர். இரண்டாவதாக நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கும், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரற்றை போலவும் இருப்பாய். நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். அடுத்தபடியாக நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கின் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பிரியமானவர்களே, நீடித்த நாட்களை நமக்கு தருகிற தேவன். அடுத்தபடியாக சங்கீதம் 107:8 தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். அடுத்தபடியாக ஆண்டவருடைய சாயலின் நிமித்தம் நம்மை திருப்தியாக்குகிறார். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 17:15 நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கிருபையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலியூர்ந்து மயிலும்படி காலையில எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். அருமையான ஜான் பன்னியனோட ஊழியக்காரர் இருந்தார். அவரை அந்த அரசாங்க அதிகாரிகள் சொன்னாங்க, நீ பிரீஸ் சுவிசேஷம் அறிவிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் என்னதான் வந்தாலும் சுவிசேஷம் அறிப்பேன்னு சொன்னார். அப்போ அவர் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கொண்டு போனாங்க. நீதிபதி கேட்டாரு, சுவிசேஷம் அறிவிக்கலன்னா நான் உன்னை விடுதலை பண்றேன், சுவிசேஷம் அறிவிப்பேன்னா நீ சுவிசேஷத்தை அறிவிச்சு கொண்டு இருந்தா நான் உன்னை கைது பண்ணிடுவேன், அறிவிக்கலன்னா விடுதலை பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்ப ஜான்மணி சொன்னாரு, நீங்க கைது பண்ணாலும் பரவாயில்ல, நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். உடனே அவரை கைது பண்ணி ஜெயில போட்டாங்க. 12 வருஷம் ஜெயில இருந்தாரு. அப்போ அவருடைய ஜெபம் எல்லாம் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொன்னது போல அங்கே சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலியூர்ந்து மயிலும்படி காலையில எங்களை கிருபையால் திருப்தியாக்கும் வசனத்தை அடிக்கடி சொல்லுவாராம். Fill me with your grace and mercy every day. பிரியமானவர்களே, 12 வருஷம் ஜெயிலில் இருந்தார். மோட்ச பிரயாணம் என்கிற நூலை எழுதினார். பிரியமானவர்களே, ஆண்டுடைய கிருபையினால் நம்மை திருப்தியாக்குகிறார், நன்மையினால் திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன், கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போகும். என்ன நன்மை? தேவாலயம் என்கிற நன்மை. சங்கீதம் 65:4 உம்முடைய பரிசுத்த ஆலமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் நம்மை திருப்தியாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். உபாகமம் 14:22 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
ஆண்டவருக்கு என்று தசமமாக கொடுக்க வேண்டும். உபாகம் 14:28 3ஆம் வருஷத்தின் முடிவில் வருஷத்தில் உனக்கு வந்த பொழுது எல்லாவற்றிலும் தசமபாகத்தை பிரித்து உன் வாசலில் வைக்க கடவா என்று சொல்லி பார்க்கிறோம். பரதேசிகளுக்கு பங்குகளை அனுப்ப வேண்டும், அப்பொழுது திருப்தியாக்குவார். உபாகம் 14:29 லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடினால் அவன் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றோனும் விதவி வந்து புசித்து திருப்தி அடைவார்கள். அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாய கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.